2012 ஃபிசிக்ஸ் 27ஆம் கேள்வி பார்க்க போகிறோம். வளியிலிருந்து ஏ ஒரு ஊடுகாட்டும் ஊடகத்தில் பிராக்கெட் கட்டி செவ்வனாகப்பட்டு அதனூடாக ஊடுகடத்தப்படும் ஒரு நிற ஒளிக்கதிரின் ஒரு அலை வடிவத்தில் ஏற்படும் மாற்றம் உருவில் காணப்படுகின்றன. ஊடுகாட்டும் ஊடகத்தின் முறையை சுட்டி சமன்பாடுதான் வளியில் ஒளியிட வேகம், ஊடகத்தில் ஒளியிட வேகம். ஸோ இந்த இடத்துல லெம்டா மாறுது, வி சமன் எஃப் லெம்டா தெரியும். முதல்ல மட்டும்தான் முடிரன் தங்கும். ஸோ ஊடகத்தால் முடிரன் மாறாது, ஆனால் வேகம் மாறும். ஸோ வேகம் மாறினா அதுக்கேற்ற மாதிரி லெம்டா மாறும். இந்த இடத்துல லெம்டாவை கண்டுபிடிக்கணும். இது வழியில், இது அந்த ஊடகத்தில். ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் முடிரன் மாறப்போறல, ஒரே ஒளிக்கதிர்ங்களால முடிரன் மாற மாட்டுச்சு. ஸோ இந்த இடத்துல முடி, இந்த இடத்துல தாலி, ரெண்டையும் எடுத்தோம்டா இது வந்து என்ன, லெம்டா பை 2. ஸோ லெம்டா பை 2 வந்து 1 2 3 4. அப்போ லெம்டா வந்து 8. ஸோ விஏஆரில் எஃப் தர 8 எடுக்கணும். சும்மா உதாரணமாக எடுக்கலாம். இந்த இடத்துல இது முடி, இது தாலி. ஸோ இது ரெண்டு கடையில் 2 இருக்கு. ஸோ லெம்டா பை 2 2, லெம்டா வந்து 4. ஸோ வி ஊடகத்தில் எஃப் தர 4. வழியில் ஒளியின் வேகத்தின் கீழ் ஊடகத்தில் ஒளியிட வேகம். ஸோ 8F கீழ் 4F 2 விட முறை சுட்டி 2 ரெண்டாவது விட. வேற இந்த இடத்துல வந்து முடியல, அது இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துலயும் அடுக்கல, அது அப்புறம் போய் இப்படி போகும் தானே. ஸோ ஒரே ஒரு முடியை ஒரே ஒரு தாலியை வச்சு தான் லெம்டா பை 2 எடுக்க வேண்டிய வரும். 28. மனிதனின் குரல் வலை ஒரு முனையில் திறந்துள்ள குழாயாக கருதப்படலாம். இக்குழாயின் நீளம் 14 சென்டிமீட்டராம். ஒரு முனை மூடிய 14 சென்டிமீட்டர் குழாயாம் எனில் உண்டாக்கப்படும் இரு மிக தாழ்ந்த இசையங்களினது முடிரன்கள் என்னென்று கேட்கார். வேந்தாரா சமன் n into v இங்கில் 4L என்று வரும். ஏன் லெம்டா பை 4 தான் 14 சென்டிமீட்டர். ஏன் இதுதான் லெம்டா பை 4. ஸோ இதில் எண் வந்து 1 3 5 7 போகும். ஏண்டா ஆரம்பத்தில் இப்படி இருக்கி, ரெண்டாவது தரம் இப்படி வரும். 3 லெம்டா பை 4 இருக்கி, 1 2 3 லெம்டா பை 4 வரும். ஸோ 1 3 5 7 போகும். இப்போ எண் 1 போட்டால் முடிரன் எஃப் சமன் 1 தர 340 கீழே 4 தர 17 20 தர 10 2 17 சென்டிமீட்டர் தான். ஸோ 500 ஹெர்ட்ஸ் தான் அடிப்படை முடிரன். ஸோ ரெண்டாவது 3ஆல் பெருக்கணும், அதை 3F0. இந்த இடத்துல F0 இது 3F0, அதுக்கப்புறம் 5F0 அப்படி போகும். 3 தர 500 1500 ஹெர்ட்ஸ் வரும். 500 1500 முதலாவது விட. தேவைன்னா நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். லெம்டா பை 4 சமன் 17. ஸோ லெம்டா கண்டு எல்லாம் உண்டு தான். 29. முடிரன் F0 உடைய ஹோனை தொடர்ச்சியாக ஒலித்துக் கொண்டு மாறாவேகத்தில் செல்கின்ற புகையிரதம் ஒன்றோ ஒரு மேடை மீது நிற்கும் நோக்குனர் ஒருவரை நோக்கி சென்று பின்னர் அவரிடமிருந்து அப்பால் செல்கின்றது. ஸோ ஒளி முதல் வந்து அவதானியை நோக்கி வருது, முதலாவது சந்தர்ப்பம். அதுக்கப்புறம் அவதானியை விலத்தி போகுது. அவதானியை நோக்கி வரக்குள்ள இந்த திசையில் மூவ் ஆகுதுண்டா, இதில் லெம்டா சின்னது, ஜலப்பக்கம் லெம்டா பெருசு. ஜலப்போக்குள்ள இதில் லெம்டா சின்னது, ஜலப்பக்கம் லெம்டா பெருசு. ஸோ அவதானி ஓய்வு. ஸோ அதில் முடிரன் எஃப் டேஷில்
v plus v a single v plus or minus v object vs இதான் vs into உண்மையான முடிரன். இப்போ object வந்து அசையல், ஸோ இந்த இது பூஜ்ஜியம். அடுத்தது பேஸ்ல முதலாவது சந்தர்ப்பத்தில் லெம்டா சின்னது, ஸோ விங்கள் வி மைனஸ் விஎஸ் சின்ன பெருமானம் இன்ட்டு எஃப். ரெண்டாவது சந்தர்ப்பத்தில் எஃப் டேஷ் சமன் வி இன்ட்டு இது பெரிய லெம்டா வி ப்ளஸ் விஎஸ் இன்ட்டு எஃப். ஸோ இது வந்து ஒன்றை விட பெருசு, இது எஃப்பை விட பெருசு, இது எஃப்பை விட சின்னது. ஏன் பகுதி வந்து சின்னதாக இருக்கிறதால. இது 330 இது ஒரு 40 வராது, ஒரு 50 இது ஒரு 330 இது ஒரு 30 உதாரணத்துக்கு எடுக்கணும். 300 இங்கில் 300 மேல் 330. ஸோ இது வந்து எஃப்பை விட பெருசு, இது எஃப்பை விட சின்னது. ஸோ ஆரம்பத்தில் எஃப்போட பெருசு மேலுக்கு இருக்கும், எஃப் நோட்டை விட கீழே. அடுத்தது ஆனால் மாறலிய வேகம் மாறுமுடியலையே. ஸோ எல்லா பெருமானமும் மாறலியாக இருக்கிறதால ஒரு கிடை கொண்டு வரும். ஸோ மூணாவது இவரை தாண்டி அடுத்த செகண்ட் முடிவுடன் டிரெக்டாக மாறும். ஸோ மூணாவது விடை ஆரம்பத்தில் பெருசு இறங்கி வர விட்டு தாண்டின உடனே சின்னதாக மாறும். 30வது ஒரு கணியம் y வேறொரு கணியம் x உடன் மாறும் விதம் உருவில் காணப்படுகின்றது. பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஏ ஒரு ஈர்த்த இழைவழியே எக்ஸின் திசையில் செல்கின்ற ஓர் அலையை வரைவு வகை குறிக்குமெனின். ஒரு ஈர்த்த இழைவழியே எக்ஸின் திசையில் செல்லும் ஒரு அலையை வரைவு வகை குறிக்குமெனின் வையானது ஒரு குறிப்பிட்ட கணத்தில் அலை செல்லும் திசைக்கு செங்குத்தான ஒரு திசையில் இழையின் ஒரு துணிக்கையின் இடப்பெயர்ச்சியாக கருதப்படலாம். பிள்ளை இது வந்து இழையில அலை செல்லக்குள்ள அந்த துணிக்கை ஒரு துணிக்கையில மொத்த துணிக்கைகளோட படம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த திசையில் இழை போகுதுன்றா இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கணத்துல மொத்த துணிக்கைகளையும் வடிவம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு துணிக்கை இடப்பெயர்ச்சி என்று கருதப்படலாம் சொல்றார் பிள்ளை. பி வந்து நீரில் செல்கின்ற ஒரு அலையை வரைவு வகை குறிக்கும் எனில் எக்ஸ் ஆனது நேரமாகவும் y ஆனது அலை செல்லும் திசையில் ஒரு நீர் மூலக்கூறின் இடப்பெயர்ச்சியாகவும் இருக்கலாம். அலை செல்லும் திசையில் ஒரு நீர் மூலக்கூறின் இடப்பெயர்ச்சி குறுக்கலை போனா அலை செல்லும் திசைக்கு செங்குத்தான் செய்யும். அலை செல்லும் திசையில் நீர்ப்பொருளின் இடப்பெயர்ச்சி அப்படி சொல்றார். இது சரியாகவும் இருக்கலாம் போலையாகவும் இருக்கலாம். பரவாயில்ல. ஒரு இசைக்கவையின் ஓர் அதிர்வை வரைவு வகையுறுக்குமெனின் எக்ஸ் ஆனது நேரமாகவும் y ஆனது கவையின் ஒரு கவர்ச்சியின் உச்சியின் வேகமாகவும் இருக்கலாம். ஸோ இசைக்கவரில் அதிரக்குள்ள அதிர வேகம் வந்து எஸ்ஹெச் அந்த இசைக்கவர் அதிரக்குள்ள எஸ்ஹெச்சுக்கு ஒப்பானதாக எடுக்கலாம். ஸோ அதில் எஸ்ஹெச் திரவகத்துக்கும் நேரத்துக்கும் இடையிலான வரைப்பு தானே. ஸோ அது சரி, இது கட்டாயம் சரி. ஸ்கீமில் 2, 3, 4, 5 கொடுத்துருக்கார். சி வந்து எல்லாத்துலேயும் இருக்கு. ஸோ சியில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அது சி உண்மையிலே சரி. இந்த 2லையும் என்ன பிரச்சனை, இது ஒருவேளை பிள்ளைகள் வந்து துணிக்கைகளோட இடப்பெயர்ச்சி அறிக்கலாம், இது சரி என்று கருதினா ஏயும் சியும் சரி, ஏயும் சியும் சரி. ஸோ இதை எடுத்திருக்கலாம். ரெண்டாவது இது புலண்டு கருதினா இதுவும் பியும் புலண்டு கருதினா சி இதான் உண்மையான விட. ஸோ இதுவும் சரி இதுவும் சரின்னு எடுக்கலாம். அது 4ம் 5ம் இது ஒரு துணிக்கை என்று எடுத்து இதுல என்ன பிரச்சனைண்டா நீர் அலை நீரில் செல்கின்ற அலை நீர்ல குறுக்கலையும் போகலாம் நெட்டாங்கலையும் போகலாம். ஒருவேளை குறுக்கலை போனா இந்த கூற்று பிழை, நெட்டாங்கலை போனா இந்த கூற்று சரி. ஸோ இதை ஒரு புள்ள நெட்டாங்கலை என்று எடுத்திருந்தா இது சரி வரலாம், பியும் சியும் சரி வரலாம். ஸோ அதைத்தால 4ம் சரி எடுத்திருக்கார். இது ஒரு துணிக்கைகளோட இடப்பெயர்ச்சின்னு எடுத்து இது நெட்டாங்கலை என்று எடுத்திருந்தா 5வதும் சரியா வரும். ஆனா உண்மையான விட வந்து சி மட்டும்தான் சரின்னு எடுக்கலாம். உண்மையா நம்ம 2வதுதான் மிகச்சிறந்த விட. 31 ஒரு
குவியத்தூரம் 14 சென்டிமீட்டர் உடைய ஒரு பொருளியையும் F object வந்து 14 மீட்டர், குவியத்தூரம் 2 சென்டிமீட்டர் உடைய ஒரு பார்வை துண்டையும் Fi வந்து 2 சென்டிமீட்டர் கொண்ட வானியல் தொலைக்காட்டை இயல்பான செய்கையில் வைத்து ஒரு கோள் நோக்கப்படுகின்றது. இயல்பான செப்பஞ்செய்கை வானியல் தொலைக்காட்டியா இருந்தா முடிவெளியில செப்பஞ்செய்யப்படும். கூட்டு நோக்காட்டியா இருந்தா இழிவு பார்வையிட அண்மை புள்ளியில 25 சென்டிமீட்டர் பார்வையிட அண்மை புள்ளியில வார மாதிரி பிம்பம் செப்பஞ்செய்யப்படும். ஸோ இது கேட்டிருக்கிறது வானியல் தொலைக்காட்டி, இது முடிவெளியில இயல்பான செப்பஞ்செய்கை. பின்வரும் கூற்றுக்களை கருதுக. பொருளிக்கும் பார்வை துண்டுக்கும் இடையே உள்ள தூரம் F0 plus Fe. ஏன் இங்கிருந்து வாரதை ஒடுக்கி வாரது முடிவெளியெல்லாம் வரணும் நமக்கு பார்க்கறது. இயல்பான செப்பஞ்செய்கை முடிவெளியிலானே. ஸோ இது F ஆப்ஜெக்ட், இது Fiல குவிக்கணும். ஸோ ரெண்டையும் கூட்டணும். Fo plus Fe தான் ரெண்டு வில்லைக்கு இடையில இருக்கிற தூரம். 14 மீட்டர்டா 1400 சென்டிமீட்டர் பிளஸ் 2 சென்டிமீட்டர். டி வந்து 1402 சென்டிமீட்டர். ஏ சரி. பி வந்து கோளின் கோணப்பெரிதாக்கம் Fo விங்கில் Fe தான் கோணப்பெரிதாக்கம் M. Fo என்ன 1400, Fe வந்து 2 700 M. ஸோ அதுவும் சரி. சி, நோக்குநரின் அண்மை புள்ளியில் கோளின் பிம்பம் உண்டாக்கப்படுகின்றது. பிழை. இது வந்து கூட்டு நோக்காட்டி இல்லை, இது வந்து கோளின் பிம்பம் முடிவிலில உண்டாக்கப்படும், அண்மை புள்ளியில இல்லை. ஏம் சியும் ஏயும் பியும் சரி. ஏம் பியும் முதலாவது 31. 32. ஒரு பலூனிலிருந்து வழி விரைவாக பொசிகின்ற ஒரு செயல்முறையை கருது. இச்செயல்முறைக்கு பின்வருவனவற்றில் எது உண்மை? பார்க்கறதே சின்ன களி மாதிரி இருக்கி. இப்ப பலூன்ல இருந்து வெளியாகுது. உள்ளுக்கிருக்கிற காற்று வெளியால வளிமண்டலத்தை தள்ளிக்கிட்டு வெளியால போகுது. ஸோ இதில் கன அளவு குறையும். இப்போ இதே இது ஒரு பிஸ்டனுக்குள்ள ஒரு மூடிய தொகுதி, இது திறந்த தொகுதி. இது ஒரு மூடிய தொகுதிக்குள்ளே இது நடக்குமா இருந்தால் கன அளவு குறையுது. ஸோ டெல்டா டபிள்யூ மைனஸ் டெல்டா விரைவாக தானே. ஸோ டெல்டா Q வந்து 0, டெல்டா U வந்து பிளஸ் என்று சொல்லிடலாம். இதுக்கு எப்ப மூடிய தொகுதிக்கு. இது திறந்த தொகுதி, இதுக்கு இந்த கன்செப்ட் சரி வராது. ஏனென்றா பலூனுக்குள்ள வளிடாமுக்கம் 2 ATM உதாரணத்துக்கு எடுக்கன் வளிமண்டலத்தை விட கூடின அமுக்கத்திலாம் உள்ளுக்கு சேமிச்சிருக்க போகுது. இந்த குறிப்பிட்ட கனவளவான வழி இந்த கனவளவு குறையுதானே, அதே அளவுக்கு வெளியால வரக்குள்ள PV = nRT. அதே மூலக்கூறு, அதே ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற அதே மூலக்கூறு, அதே வெப்பநிலை. ஆனா P வந்து குறையுது, கனவளவு என்ன கூடும். ஒரு வீல் இருக்கின்றா 2 V மாறும். இதுல கனவளவு உண்மையிலே கூடுது. ஏன் வெளியால வருது, மொத்த தொகுதியை நம்ம கருதணும். இதுல கனவளவு குறையுது, ஆகவே வந்து டெல்டா டபிள்யூ மைனஸ்க்கு நிக்கிறல. இதை இன்னொரு விதத்துல சொல்லணும்டா, பலூனுக்குள்ள இருக்கிற வளிமண்டலம் அதை தள்ளிக்கிட்டு வெளியால வருது, வளிமண்டலத்தை தள்ளுது. ஸோ வளிமண்டலத்தின் மீது வளி வேலை செய்யுது. ஸோ டெல்டா டபிள்யூ வந்து இதுக்கு பிளஸ். இந்த இடத்துல வீல் இருக்கி வெளியால வந்தது பிறகு 2 வியா மாறுது. ஸோ டெல்டா டபிள்யூ பிளஸ் கனவளவு கூடுது. 2 விதமாக கதைக்கலாம். ஸோ டெல்டா Q வந்து 0. ஏன் விரைவாக செல்லுது. மெதுவாக சென்னா மெதுவாக ஒரு விஷயத்தை நீங்க செய்றீங்கன்னா டெல்டா T வந்து 0, விரைவாக செஞ்சீங்கன்னா டெல்டா Q வந்து 0. இதுல டெல்டா Q 0,
டெல்டா டபிள்யூ வந்து ப்ளஸ், டெல்டா யூ வந்து மைனஸ். ஏன் q பூஜ்ஜியம் என்றா டெல்டா யூ ப்ளஸ் டெல்டா டபிள்யூ, யூ மைனஸ் டபிள்யூ ப்ளஸ் 100 ஆம். ஆகவே யூ வந்து மைனஸ் இருந்தால் தான் பூஜ்ஜியம் ஆகும். ஸோ 5வது விடை. இது வந்து திறந்த தொகுதி, நல்ல ஞாபகம் இருக்கணும். மூடிய தொகுதிக்கு வர மாதிரி கான்செப்ட், திறந்த தொகுதியாக இருந்தால் வர மாதிரி நடக்கும். 33வது, சர்வசம தடிப்பையும் பரப்பின் பரப்பளவையும் உடைய ABCD எனும் 4 திரவியங்களை கொண்ட ஒரு காவற்கட்டிட்ட சேர்த்தி தகட்டினூடாக உள்ள வெப்ப இடமாற்றம் உறுதியாக இருக்கும் போது, இதுக்குள்ளால காவற்கட்டிட்டாச்சு DH சிங்கிள் DT மாறல. இதுக்குள்ளால மொத்த இடத்துலையும் உறுதியாக இருக்கும்போது தகட்டின் முகம், இடைமுகம் ஆகியவற்றின் வெப்பநிலைகள் உருவில் காணப்படுகின்றன. A, B, C, D ஆகிய திரவியங்களின் வெப்ப கடத்தார்கள் முறையே Ka, Kb, Kc, Kd எனின் வெப்ப கடத்தார்கள பருமனை பட சொல்றார். DH சிங்கிள் DT சமன் Ka டெல்டா தீட்டாவிங்கள் L வந்து இந்த சமன்பாடு. இது மாறல, காவற்கட்டிட்டாச்சு, எல்லாத்துக்கும் மாறலி. A மாறலியா, L மாறலியா. ஸோ டெல்டா தீட்டா K டெல்டா தீட்டா வந்து மாறலி, மொத்தத்துக்கு மாறலி. ஸோ எடுப்போம். KA இன்ட்டு டெல்டா தீட்டா என்ன 25 15 10 சமன் KB டெல்டா தீட்டா 15 10 5. KC 10லிருந்து 5 கழிக்கும். ஸோ 15. ஸோ 5லிருந்து 10 கழிச்சா KD இன்ட்டு 5. இந்த இடத்துல எண்கணித ரீதியாக புல போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் இந்த 2 மட்டும் எடுக்க 2 KA சமன் KB என்றால் இதில் எது பெருசு? நிறைய பேர் KA பெருசு என்று செல்ல முயற்சி, KB பெருசு என்று செல்ல பார்ப்பீங்க. ஏன் 2 KA என்று. ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. உதாரணத்துக்கு KAக்கு வந்து ஒரு 10 எடுத்துட்டா KB வந்து என்ன 20. ஸோ அது எனக்கு ரைட்டாக குழப்பிட்டு. KA 10 KB வந்து 20. ஸோ KB தான் பெருசு. சரியா? ஸோ KB பெருசு KA விட. இதுக்கு நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு பெருமானத்தை போட்டணும். இந்த மாதிரி கேள்வி நம்ம வந்தால் லைட்டாக குழப்பு. KB 5 KB சமன் 15 KC என்றா பட்டினா 3. ஸோ கேசிக்கு பதிலாக ஒரு 5 போட்டுண்டா KB எத்தனை 15 வரும். ஸோ கேசி சின்னது கேபியை விட. KA விட KC என்ன ஒப்பிடணும்? சின்னதை இஞ்சால இங்கே சின்னதில் இருக்கிறத ஒப்பிட்டோம்னா சரி. KA 10 KA சமன் 15 KC. 5 வட்டினா 2 3. ஸோ KA விட KC சின்னது. Kக்கு 10 போட்டால் KC வந்து என்ன 20 × 3 10 விட சின்னது. அப்புறம் KA விட KC சின்னது. ஆக அதோட KBயும் KDயும் வந்து சமன். ஏண்டா சமன் 5 KB சமன் 5 KD. விடை KA KC. 3வது எண் பெருமானத்தை போட்டு அந்த ஒப்பிட்டுக்கங்க, ஈஸியாக விட வரும். இல்லாட்டி சம்டைம் போல் வரலாம். KBயும் KDயும் சமன் KA பெருசி, அதோட KC சின்னது. 34வது, ஒரு வெப்பநிலை அளவீட்டிற்கு சரியான பெருமானத்தை தருவதற்கு ஒரு தரப்பட்ட வெப்பமானியின்
ஆற்றல் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. சரியான பரிமாணத்தை தரணுமா? சரி, வெப்பமானி என்ன வெப்பநிலை, ஒரு திரவம் என்ன வெப்பநிலையில் இருக்கோ அதே வெப்பநிலையை அளக்கணும். அதான் சரியான பரிமாணத்தை தரணும். ஒரு தரப்பட்ட வெப்பமானியின் ஆற்றல் பற்றி பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஏ கூற்று. இதுல சம்பந்தப்பட போற கணியங்களை பற்றி முதல் பார்ப்போம். முதலாவது, வெப்பமான இயல்பு கூடினா என்ன நடக்கும்? உணர்திறன் இருக்கி. உணர்திறன் வந்துட்டு வெப்பமான இயல்பு மாற்றம் டெல்டா எக்ஸிங்கிள் டெல்டா டிக்கு சமம். இந்த டெல்டா டிங்கிறது வெப்பநிலை மாற்றம். உதாரணத்துக்கு ஒரு திரவியம் ஏ இருக்குது, இன்னொரு திரவியம் பி இருக்குது. இந்த திரவியத்தை 20 பாய்சியிலிருந்து 40 பாய்சிக்கு அதிகரிக்கக்குள்ள அதில் கனவளவு மாற்றம், ஒரு உதாரணத்துக்கு 250 மில்லி லிட்டர் டெல்டா வி வருது. ஒரே கனவளவு எடுக்கும், எல்லாம் சர்வசமனானதா, ஒரே கனவளவு எல்லாம் சர்வசமனானது. இது மாதிரி கனவளவு 250 மில்லி லிட்டர் டெல்டா வி வருது, விரியுது. இதே பிஏ 20லிருந்து 40 பாய்சிக்கு அதிகரிக்கக்குள்ள அதே டெல்டா வி 500 மில்லி லிட்டர் வருமாக இருந்தால் இது வெப்பமான இயல்பு கூடினது. இதனால என்ன நன்மை? உணர்திறன் கூடண்டா. ஸோ இது உணர்திறன் கூடின வெப்பமானி. உணர்திறனுங்கிறது ஆல்ரெடி வேர்னியர் அடுக்குமானி, பிறகு கோலமானி அதெல்லாம் படித்ததுதான். ஒரு மீட்டர் கோல்ல நான் வெப்பமானி வச்சு வழங்கப்படுத்துறேன். உணர்திறன் கூடின வெப்பமானி 2டா. ஒரு வெப்பமானி இருக்கு, 2 வெப்பமானி எடுக்கணும். இந்த ஒரு வெப்பமானி 19, 18, 14 தரங்கணிச்சிருக்கு. இன்னொரு வெப்பமானி இது 19, இவ்வளத்த 18 வருது. ஏன் இது? இந்த வெப்பமானிட கனவளவு, இதுல பரப்பு 2 சமன். இதுல A into H. இது 19லிருந்து 18க்கு அதிகரிக்கக்குள்ள இவ்வளவு கனவளவு கொடுது. ஆனா இதே வேறொரு திரவியம் அதே 18லிருந்து 19க்கு அதிகரிக்கக்குள்ள இவ்வளவுதான் கொடுது. அதனால நம்ம இதுக்குள்ள எக்ஸ்ட்ராவாகவும் 18.2, 18.4, 18.6 அப்படின்னு குறிக்கலாம் தானே. ஸோ இது உணர்திறன் கூடினது. கனவளவு கூடினா இது இது வந்து இது என்ற குறையதான் கூட போகுது. ஸோ கனவளவு கூட விரியுதண்டா, அதான் வெப்பமான இயல்பு அதிகரிச்சா அதுல உணர்திறன் கூட வாசிப்பின் செம்மை அதிகரிக்கும். வாசிப்பின் செம்மை அதிகரிக்கும். அதுக்காக வெப்பமானிட செம்மை அதிகரிக்கும் நம்ம சொல்லலாம். அதுக்கு வேற விஷயம் இருக்கு. ஸோ இதுதான் உணர்திறன். ரெண்டாவது, வெப்பமானிட வேகம். அதாவது ஒரு 100 பாய்ச்சியில் இருக்கிற 100 பாய்ச்சியில் இருக்கிற திரவத்தை எவ்வளவு செகண்ட்ல அந்த வெப்பமானி அந்த 100 பாய்ச்சியை அடையுதுங்கிறது. அதுக்கு T வந்து நேர்வித சமன் வெப்பமானிட வெப்ப கொள்ளளவு கீழே அது வெப்பத்தை பெற வீதம். இதுக்குத்தான் வெப்பமானிட வேகம் சம்பந்தப்படுற சமன்பாடு இது. அதாவது ஒரு வெப்பமானி ஏ, இன்னொரு வெப்பமானி பி, அதே அளவு கனவளவு எல்லாம் சர்வசமனானது. இப்ப குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு அது போகணும். இது வந்து முதலாவது இது மாதிரி என்னன்னு எடுக்கணும். வெப்ப கொள்ளளவு 2க்கும் சமன் வைங்க. டெல்டா H இதுக்கு சமன் வெப்ப கொள்ளளவு, இதுக்கும் வெப்ப கொள்ளளவு சமன். ஆனா இது ஒரு செகண்டுக்கு 100 ஜூல் எடுக்கும்டா, உள்ளுக்கு வெப்பத்தை பெறுமண்டா. இது ஒரு செகண்டுக்கு 50 ஜூல் வெப்பத்தை பெறுமண்டா. இது கெரிய அந்த வெப்பநிலை அடையும். ஏன் கெரிய வெப்பத்தை பெறும், கெரிய வெப்பநிலையை கூட்டிட்டு போகும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் இதை விட. ஸோ வெப்பமானிட வேகம் வெப்ப மாற்ற வீதத்துல தங்கியிருக்கும். ரெண்டாவது வெப்ப கொள்ளளவு, இது டெல்டா H, இதுல வெப்ப மாற்ற வீதம் இது 2க்கும் சமன் எடுத்தா வெப்ப கொள்ளளவு இதுக்கு கூடண்டா
கூட வெப்பத்தை இதுக்கு கொடுக்கணும், கொடுத்தாதான் அந்த அதே வெப்பநிலைக்கு இது போகும். இது 100 ஜூல் எடுத்து 10 பாய்ச்சிக்கு போகுதுண்டா, இது ஒரு 50 ஜூல் எடுத்தே 10 பாய்ச்சிக்கு போகுமா இருந்தா இது 50 ஜூல், ரெண்டுக்குமே வெப்ப மாற்ற வீதம் சமனண்டா. 50 ஜூல் ஒரு செகண்டுக்கு எடுக்குதுண்டா, இது 1 செகண்ட்ல போகும், இது 2 செகண்ட்ல போகும். ஸோ இதுக்கு எடுக்கிற நேரம் கூடும். அதனால வெப்பமானிட வேகம் கூடங்கிறதுக்காக வெப்பமானி செம்மையானது என்று செல்ல இயலாது, வெப்பமானிட வாசிப்பு செம்மையானது என்று செல்ல இயலாது. வெப்பமானி வேகமா தொழில் செயற்படும், அவ்வளவுதான் சொல்லலாம். வேகமாக மாறுற வேகமாக வெப்பநிலை மாறுற திரவங்களை இதை அளக்கலாம். அது எவ்வளவு வேகம், நிறைய கன்செப்ட் இருக்கு. ஸோ இதுதான் வெப்பமானிட வேகம். மூணாவது வெப்பமானிட செம்மை. ஒரு திரவம் 100 பாய்ச்சியில் இருக்கின்றா, அந்த வெப்பமானி 100 பாய்ச்சியை வாசிக்கணும். 99 98 வாசிச்சா அது வெப்பமானி செம்மையானது இல்லை. வாசிப்பின் செம்மை வேற, வெப்பமானியில் செம்மை வேற. கடுமையா குழப்பும். நான் பார்த்துக்கிறது வழங்கிடுங்க. ஒருவேளை வெப்பமானி செம்மையா இருக்கணும்டா ஒரு அளவு வெப்பமானி வேகமாகவும் வேலையாயணும். ரெண்டாவது ஒரு அளவுக்கு வெப்பமானி உணர்திறனாகவும் இருக்கணும். அதோட அதுல வெப்ப கொள்ளளவு குறைய இருக்கணும். இதுல இருக்கிற எல்லாம் இருக்கதான் வேணும். அப்படி இருக்கிற வெப்பமானி இல்லை, ஓரளவுக்கு எல்லாத்தையும் திருப்திப்படுத்துற மாதிரி இருக்கணும். உணர்திறன், வெப்ப கொள்ளளவும் வெப்பமானி இயல்பும் கொஞ்சம் அதிகரிக்கணும். அடுத்தது வெப்பமானிட வேகமும் ஓரளவுக்கு வேகமா இருக்கணும். ஆனா முக்கியமானது கூட வெப்பநிலையை எடுக்கப்படா. குறைஞ்ச அளவுக்கு வெப்பநிலையை பெற்று குறைஞ்ச அளவு வெப்பத்தை அந்த திரவத்திலிருந்து எடுத்து மாற வேண்டிய வெப்பநிலைக்கு மாறணும். அதுதான் வெப்பமானிட செம்மை. ஸோ இதுல முதலாவது நேரத்துடன் விரைவாக மாறும் வெப்பநிலைகளை அளக்க வேண்டிய சந்தர்ப்பத்துல வெப்பமானிட வேகம் ஃபாஸ்டா இருக்கணும். அதற்காக தரப்பட்டுள்ள வெப்பநிலையுடன் வெப்பமான இயல்பு அதிக அளவில் மாறும் விதத்தில் இருக்க வேண்டும். வெப்பமான இயல்பு மாறினா உணர்திறன் கூடும். அதுக்கும் வெப்பமானிட வேகத்துக்கும் சம்பந்தம் இல்லையே. வெப்பமானிட வேகம் சம்பந்தப்படணும், அதுல வெப்ப கொள்ளளவு குறைய இருக்கணும், வெப்ப மாற்ற வீதம் கூட இருக்கணும். அதுக்கும் வெப்பமான இயல்புக்கும் சம்பந்தம் இல்லை. பிழை. பி, வெப்பநிலை அளக்கப்பட வேண்டிய சுற்றாடலின் வெப்ப கொள்ளளவுடன் ஒப்பிடும் போது வெப்பமானியின் வெப்ப கொள்ளளவு புறக்கணிக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். அதான் மெயின். 5ஆம் ஆண்டு பிள்ளைகிட்ட கேட்டாலும் செல்லும். 100 ஜூல் இருக்கி இப்போ குறிப்பிட்ட ஒரு 50 பாய்ச்சியில் இருக்கி இருக்க மாட்டேச்சு, சும்மா எடுக்கணும். இது 50 ஜூல் எடுத்து தான் ஒரு 50 பாய்ச்சிக்கு போவாருண்டா, இதுல இருக்கிற அரைவாசி வெப்பத்தை இவர் எடுத்துருவாரு. ஸோ 50 பாய்ச்சியை வாசிக்காது, புறக்கணிக்கத்தக்கதாக இருக்கணும். இது ஒரு 50 ஜூல் எடுக்க முடியாது, இது ஒரு 2000 3000 ஜூல் அரிக்கணும். இருந்தால் தான் ஒழுங்க செம்மையான வெப்பமானி, இல்லாட்டி இல்லை. ஸோ இது பிள்ளை. புறக்கணிக்கத்தக்கதாக இருத்தல் வேணுமோ? சரி சரி, புறக்கணிக்கத்தக்கதாக இருந்தால் தான் வெப்பமானி. மூணாவது, வெப்பமான இயல்பானது வெப்பநிலையுடன் ஒரு ஏகபரிமாண மாறலை கொண்டிருத்தல் வேண்டும். கட்டாயம் இருக்கணும். பிள்ளை. இருந்தா நல்லம், அது அக்யூரசி கூட இருக்கும். உண்மை. ஏகபரிமாணமா மாறினா என்ன சொல்ல வாரண்டா, ஒரு வெப்பமானி இருக்கி 2 வெப்பமானி எடுக்கன். அதாவது முதலாவது ஏங்கிற வெப்பமானிட பிங்கிற வெப்பமானி திரவம், ஏங்கிற ஒரு திரவம் பிங்கிற திரவம். இது 18 இருந்து 19 பாய்ச்சிக்கு அதிகரிக்குள்ள 20 மில்லி லிட்டர் அதிகரிக்குது. அதே இது 19 இருந்து 20 போக்குள்ளையும் 20 மில்லி லிட்டர் தான் அதிகரிக்குது. 20 இருந்து 21 போக்குள்ளையும் 20 மில்லி லிட்டர் தான் அதிகரிக்குது. இதுதான் ஏகபரிமாண விரிவு, ஏகபரிமாண மாறல் வெப்பமான இயல்பு கொன்றிக்கு ஏ. ஆனா பி அப்படி அதிகரிக்கல. 18 இருந்து 19 போகக்குள்ள 20 மில்லி லிட்டர், 19 இருந்து 20 போகக்குள்ள அதை விட கொஞ்சம் குறைய ஒரு 16 மில்லி லிட்டர், 20 இருந்து 21க்கு போகக்குள்ள 10 மில்லி லிட்டர். இதை வச்சு வெப்பமானி தயாரிக்க இயலாங்கிறதா வர கூற்று.
இதை வச்சு மட்டும்தான் வெப்பமானி உருவாக்கலாம். கட்டாயம் இப்படித்தான் இருக்கணும், இல்லாட்டி வெப்பமானி உங்களால உருவாக்கலாங்கிறதா அந்த சீக்குற்று. அப்படி இல்லை. முதலாவது ஏ வச்சு நம்ம வெப்பமானி தயாரிச்சோம்டா 18, 19, 20 எல்லாத்துக்குமே 20 மில்லி லிட்டர் இருக்கும். பரப்பு தர பரப்பு ரெண்டுக்கும் சமன் எடுக்க, உயரம் சமனா வரும். இதுக்கு 18ண்டா 18ல இருந்து 19க்கு இவ்வளவு உண்டா, அதை விட கொஞ்சம் குறைய 19ல இருந்து 20, இதை விட கொஞ்சம் குறைய 21. என் கனவுளவு குறைஞ்சிட்டு வருது. இப்படி வெப்பமானி நம்ம தயாரிக்கலாம். இது பாக்குறது கொஞ்சம் அழகா இருக்கும், அதோட கொஞ்சம் நீட்டா இருக்கும். இதோட அக்குரசி கூட உண்மை. ஆனா இதை வச்சு தயாரிக்கவே இயலாது. வெப்பமான இயல்பு ஏகபரிமாணமா மாறாட்டி வெப்பமானியே தயாரிக்க இயலாதுங்கிறது போல. தயாரிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம தரங்கணிச்சா போதும். இதுல கொஞ்சம் நீட்டா ஒரே கோட்டு விட்டு தயாரிப்போம். இதுல கொஞ்சம் கிட்ட கிட்ட இருக்கும் வெப்பமானி. இந்த வெப்பநிலை தயாரிக்கலாம். ஸோ சீப்பில் கட்டாயம் தயாரிக்கலாம். தயாரிக்காம அப்படின்னா நிறைய வெப்பமானி நம்ம உருவாக்க இயலாது. நிறைய கேஸ் வெப்பமானி இருக்குது, கேஸை வச்சு வெப்பமானி செய்யலாம். வெப்ப இணை இருக்குது, அதெல்லாம் ஏகபரிமாணமா தான் மாறும்னு நம்ம சொல்ல இயலாது. எவ்வளோ அப்படின்டா எவ்வளோ வெப்பமானி நம்ம என்ன உருவாக்க இயலாது. ஸோ உருவாக்கலாம். இப்படி இருந்தா நல்லம், மிச்சம் நல்லம், அக்யூரசி கூட இருக்கும். ஏன் இந்த டைம்ல சில சில பிள்ளைகள் வரலாம். இது கொஞ்சம் நல்லம் இருந்தா நல்லம், ஆனா இல்லாட்டி உருவாக்கலாங்கிறது போல. உருவாக்கலாம் வெப்பமானி. ஸோ பி மாத்திரம் உண்மை. முதலாவது. 35வது, ஒரு இலேசான கடத்தும் தடம் சுயாதீனமாக தொங்கவிடப்பட்டிருக்கும் அதே வேளை உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு தடத்தின் அரைவாசி ஒரு காந்தப்புலத்தினுள்ளே செலுத்தப்பட்டுள்ளது. காந்தப்புலத்தின் வலிவை விரைவாக அதிகரிக்க தொடங்குமெனில், ஸோ க்ராஸ் கூடுது. ஸோ க்ராஸ் குறையிற மாதிரி இதுக்குள்ளால மின்னோட்டம் தூண்டப்படும். க்ராஸ் குறையணும்னா டொட் வரணும். வலக்கை உள்ளங்கைப்பிடி இந்த பக்கம் மின்னோட்டம் ஓடும். க்ராஸ் கூடுதோ அதை குறைக்கணும்டா டொட் வர மாதிரி இதுக்குள்ளால தடத்துக்குள்ளால மின்னோட்டம் ஓடும். ஸோ இதுக்குள்ளால ஐ, இந்த பக்கம் ஒரு ஐ, இந்த ஐயும் ஐயும் இந்த ஐயால வாரதும் இந்த ஐயால வாரதும் விசையும் க்ராஸா வெட்டுப்படும் எதிர் எதிர் திசையில் ஓடுறதால. இதுக்குள்ளால மின்னோட்டம் ஓடினாலும் இதுக்குள்ள விசை தொழிற்படாது, என்றால் காந்தப்புலத்துக்குள்ள இல்லை. ஸோ இதுக்குள்ளால மட்டும் ஒரு விசை தொழிற்படும். ஸோ பி வந்து உள்ளுக்கு தான் போகுது. பிஐ வந்து க்ராஸ் உள்ளுக்கு இருக்கி காந்தப்புலம். ஸோ இதால இந்த இப்படி வரும், இதால இப்படி வரும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிரும். இந்த தடத்துல இந்த திசையில விசை தாக்கும் எஃப், இந்த பக்கம் எஃப் ஒன்று தாக்கும். இது க்ராஸுக்குள்ள மொத்த காந்த புலத்துல இது க்ராஸ் தான். இதால டொட் வந்தாலும் இது மேலதிகமா கூடுறத எதிர்த்து தான் இந்த டொட் வறுமை ஒழிய மொத்தமா எடுத்தோம்டா இந்த குறிப்பிட்ட இடத்துல மொத்தம் எடுத்தோம்டா க்ராஸ் காந்தப்புலம் தான் இருக்கும். மேலதிகமா கூற க்ராஸ் எதிர்த்து தான் இந்த டொட் வந்து வரும். ஸோ மொத்தமா தேறியது க்ராஸ் தான் காந்தப்புலம். ஸோ உள்ளுக்கு ஜல பக்கம் எஃப் ஒன்று தாக்கும். ஸோ இந்த திசையில செய்யும் தடம். இது மொத்தமா தடம் உள்ளுக்கே கடந்துச்சுட்டா இதுக்குள்ள வர மின்னோட்டம் என்ன இஞ்சல பக்கம் எஃப் ஒன்று வரும். இதுக்குள்ளே க்ராஸ் இருந்தா அப்படியே இருக்கும் மின்னோட்டம். மின்னோட்டம் ஓடும், கூடினாலும் குறைஞ்சாலும் அதுல விஷயத்தாக்குற அசையாது, அரைவாசி கிடக்கிறதால செய்யும். ஸோ முதலாவது காந்த புலத்தின் திசையில் க்ராஸ் டாட் திசையில செய்ய தொடங்குமாம். அதாவது உள்ளால அப்படியா செய்யறது, இல்லைண்டா வழியால செய்யும் அப்படின்னு ரெண்டு. முதலாவது ரெண்டாவது தாரார் காந்த புலத்தின் திசையில காந்த புலத்துக்கு எதிரான திசையில ரெண்டும் புல. ரெண்டாவது மூணாவது தடம் புலத்தினுள்ளே இடப்பக்கமாக இயங்க தொடங்கும். இடப்பக்கம் அந்த திசையில இயங்குமா இல்ல புல புலத்திலிருந்து வெளியே புலத்துக்கு வெளியே இடப்பக்கமாக செய்ய தொடங்கும். இந்த பக்கம் ஒரு விசேட தொழிற்படு, இதுல இருந்து இல்லை இங்க இருந்து. ஸோ நாலாவது உடை தடம் ஃபுல்லா காந்த புலத்துக்குள்ள கிடந்தா தடம் இயங்க மாட்டுச்சு. அஞ்சாவது வரும், இது அரைவாசி கிடக்கிறதால இயங்கும். 36ஆம் கூற்று,
இது பார்த்த உடனே நிறைய பேர் டென்ஷன் ஆகி இல்லை டென்ஷன் ஆக மாட்டாங்க, பட் கொஞ்சம் குழப்பம் என்னது. ஸோ இதை வந்து 6, இது 0 0 0 உண்டா -9 6 இந்த மாதிரி வரும். என்ன முதல்ல இதை போடணும்னா அடுத்ததை விடுவோம். இப்போ நான் ஒரு கூட்டு கேட்கேன், இதுக்குள்ள ஒரு 6 இருக்கு, இதுக்குள்ள ஒரு வருந்தடையா அணைச்சிட்டு இதுக்கு குறுக்கே ஒரு அழுத்த வர கொடுத்தீங்களா, இதுக்குள்ளால மின்னோட்டம் ஓடுமா? ஒரு பல்பை பற்ற வச்சிருக்கீங்க, இதுக்குள்ளால பல்ப் பெரியுமான்னு கேட்டா பல்ப் பெரிய மாட்டுச்சு. இது ஒரு குறுஞ்சுற்று. இங்கே பார்த்தோம்டா இருந்து மின்னோட்டம் வரும், இதுக்குள்ளால போறதுக்கு வரைக்கும் என்ன தலைகளுதா, இதுக்குள்ளால போனா இன்னும் இந்த களம் இன்னும் இழுப்பார், இந்த இழுத்திறனை எடுத்து இதுக்குள்ளால விட்டு வரும் கம்பி தானே, இதுக்குள்ளால போய் இந்த தடையை மட்டும் தாண்டினா காணும் தானே. எப்பயும் இலத்திரன் ஈஸியான ரூட்டை மட்டும்தான் தெரிவு செய்யும், அதுவும் நம்மளை போகலாம். இப்போ இதுக்குள்ளால ஒரு பெரியர் போட்டு வச்சிருக்கி, இதுக்குள்ளால எந்த பெரியரும் இல்லை, இதுக்குள்ளால போகலாமண்டா இதுக்குள்ளாலே போகும், போய் இதுக்குள்ளால போய்த்துரும், இதுக்குள்ளால மின்னோட்டம் ஓடாது, புரிஞ்சுட்டு மாதிரி. இதான் கான்செப்ட். ஸோ இங்கிருந்து இங்கே மின்னோட்டம் ஓடும், இதுக்கு அந்த அழுத்த புள்ளிகளும் வேலை செய்ய புரிஞ்சுட்டு தான். ஸோ இந்த திசையில் ஸோ அதே திசையில் இருக்கிறதால 9 + 6 = I தர 10 கர்ச்சாஃப் விதியை யூஸ் பண்ணுறீங்க. இதுக்குள்ளால மின்னோட்டம் இல்லை, இது குறிஞ்சுட்டு மாதிரி, இதுவும் வருந்தடை, வருங்கம்பி வருங்கம்பி வருங்கம்பி, இதுக்கு மட்டும்தான் தடை இருக்கு, இதுக்குள்ளால போகும், இதுக்குள்ளால மின்னோட்டமே போகாது. I = 1.5 ஆம்பியர். 9 × 15 ரெண்டாவது விடை 36. 37வது ஒரு உலோக கம்பிக்கு θ1 θ2 எனும் வெப்பநிலைகளில் முறையே R1 R2 எனும் தடைகள் உள்ளன. இவ்வுலோகத்தின் தடைத்திறனின் வெப்பநிலை குணகம். ஒரு உலோக கம்பிக்கு θ1 θ2 வெப்பநிலைகள்ல θ1ல R1 ஆம், θ2ல R2 ஆம். R1 = R0, R0 வெப்ப தடை 1 + α θ1, R2 வந்து R0 1 + α θ2 சுருக்கினா விட வரும். கீழே R1 = R2 1 + α θ1 = 1 + α θ2. ஸோ இங்கே போய் பெருக்கும், இது இங்கே போய் பெருக்கும். ஸோ அல்ஃபா R1 θ2 வரப்போகுது, R1 θ2 வாரப்பட என்ன போய் எங்கே பெருக்கினா அல்ஃபா R1 θ2 வரப்போகுது, வாரப்பட 4வது, அது மட்டும்தான் வருது R1 θ2 வாரது. இதெல்லாம் ஃபுல்லாக சுருக்கி எடுக்கிறவள முடியும், அப்படியெல்லாம் செய்யறல விட வந்துட்டோம். நெருங்கினதுக்கு பிறகு டிரெக்டாக போகிறான். ஸோ 3வது வராதான்னு கேட்கலாம். R1 θ1 வருது, ஸோ R2 θ1 வருது. ஸோ R1 + R1 θ2 - R2 θ1 வரப்போகுது. ஸோ R1 θ1 வாரத்துக்கு வாய்ப்பு இல்லையே, R1 θ1 வாரத்துக்கு இது ரெண்டும் பெருக்கப்படணுமே, இங்கேயும் θ1 இருக்கணும், இதில் θ1 இருந்தால் தான் R1 θ1 வரும். ஸோ 3வது வராது, 4வது டிரெக்டாக போகலாம். 38ஆம் கேள்வி. உருவில் காணப்படும் டிரான்சிஸ்டர் சிலிக்கன் சுற்றை ஒரு பொதுக்காலி விதியலாக்கியாக செயல்படுத்துவதற்கு இது ஒரு விதியலாக்கியாக செயல்படணும். விதியலாக்கியாக செயல்படணும்டா விசி வந்து பெருசாக இருக்கணும், விபியை விட விஇ சின்னதாக இருக்கணும். ஸோ விபி - விஇ வந்து 0.7 இருக்கணும், அப்போ அது தொழிற்படும். ஸோ இதுதான் விதியலாக்கி, இந்த கான்செப்ட் இருக்கணும்.
பின்வரும் தொடுப்புகளில் எதனை செய்ய வேண்டும்? வெச்சு இணைக்கிறது பெரிய வேலை இல்லை, பிசி தான் பெருசி. ஸோ இதை பையை கொண்டு போய் இங்கே இணைக்கணும், எக்ஸை கொண்டு வந்து இங்கே இணைக்கணும். ஸோ இது கொடுக்க பிசி வந்து 6 வோல்டேஜ் வரும். விசி 6 வோல்டேஜ் வந்தால் பிபி வந்து 1.7 வோல்டேஜ் வரணும். வந்தால் தான் இது ஏற்கனவே 1 வோல்டேஜ் 7.7 ஆகி என்ன விசிசி பெருசி, விசி பெருசி விபியை விட. ஸோ ஒரு விதியிலக்கியாக செயற்படும். இது வரணுமெண்டா தடை எப்படி தொடுக்கணும்? எஸ்ஸை விட தான் தொடுப்போம்னு தெரியும். இந்த இடத்துல கியூவை தொடுக்கிறையா இல்லை பியை தொடுக்கிறையாங்கிறது மட்டும்தான் இப்போ நமக்கு தெரிய வேண்டியது. 12.5 + 5 இந்த இடத்துல 5 கிலோ ஓம் வர மாதிரி எடுக்கேன். இந்த இடத்துல 5 கிலோ ஓம் வர மாதிரி நான் ஒரு இடத்துல எடுக்கேன். ஒன்று இடத்துல 5 கிலோ ஓம் வரணும், இல்லைண்டா 12 கிலோ ஓம் வரணும். ரெண்டில் ஒன்று, இதில் ஒன்று எடுத்து இது போலண்டா மற்றது வரும். மேலே 5 தர 6 வோல்டேஜ் எவ்வளோ வரும்னு பார்ப்போம். இது 0, இது 6, இதுக்குள்ளே 12.5, இதுக்குள்ள 5, இதுக்குள்ள போகிற மின்னோட்டத்தை புறக்கணிக்கிறேன். ஸோ தொடராகவே எடுத்து மொத்தம் இது தொடராக போகிற மாதிரி எடுத்தோம்னா வோல்டேஜ் 5 கிலோ ஓமுக்கு குறுக்கியான வோல்டேஜ் எடுக்கும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஏறத்தாழ 1.7 தான் வரும். ஸோ இது 0, இது 1.7 வரும். சுருக்கி பாருங்கள், 1.7. ஸோ பியை கொண்டு வந்து இங்கே இணைக்கணும், எஸ்ஸை கொண்டு வந்து இங்கே இணைக்கணும், கியை கொண்டு வந்து இங்கே இணைக்கணும். இதுக்கு 5 ஓம் வரணும். மாறி இணைச்சிங்கண்டா அப்படி கான்செப்ட் மாறி இணைச்சிங்கண்டா இதுக்கு பெரிய வோல்டேஜ் வரும். மாறி இணைச்சிங்கன்னா பெரிய வோல்டேஜ் வரும். கஷ்டம். ஸோ 1.7 வரத்தால் பிஏ அடுத்தது எஸ்பி கியூஇ களத்துக்கு XA YE அவ்வளோதான். ஸோ 5ஆவதோட 39 ±10 வோல்ட் சப்ளை கொடுக்கார். ஸோ நம்ம 10 வோல்டேஜ் கொடுக்கலாம். வலுவளங்களுடன் செயற்படுகின்ற 741 செயற்பாட்டு ஆம்ப்ளிஃபையர் செயற்பாட்டு விதியிலாக்கி நேர்மாற்றும் பைப்புக்கு உருவில் காணப்படுகின்றவாறு. நேர்மாற்றும் பைப் உண்டா மைனஸுக்கு இந்த இன்புட் கொடுக்கார், ப்ளஸுக்கு இந்த இன்புட் கொடுக்கார். நேர்மாற்றும் பைப்புக்கு உருவில் காணப்படுகின்றவாறு நேரம் டீயில் ஏகபரிமாணமாக இல்லை மாறி கொடுக்கார். மைனஸுக்கு ஏகபரிமாணமாக அதிகரிக்கின்ற ஒரு வோல்ட் அளவு செய்கை வழங்கப்படுகின்றது. நேர்மாறாத பைப்புக்கு 5 வீச்சமுடைய ஒரு செவ்வக வோல்ட் அளவு அலை வடிவம் வழங்கப்படுகின்றது. ஸோ இதுக்கு செயற்பாட்டு விதியிலாக்கின் பயப்பு அலை வடிவத்தை மிகச்சிறந்த விதத்தில் வரையறுப்பது. இதுக்கு என்னத்துக்காக 741 செயற்பாட்டு விதியிலாக்கின்ற ஸ்பெசிஃபிக்கான ஒரு விதியிலாக்கிய தாரார். காரணம் 741 ஆம்ப்ளிஃபையர் ஏ வந்துட்டு 10 ஸோ அழுத்த வேறுபாடு டெல்டா வி வந்து இன்புட்டில் வந்து மைக்ரோ வோல்டேஜில் இருந்தாலே அது வந்து மைக்ரோ வோல்டேஜில் இருந்தாலே அது கிட்டத்தட்ட 10 வோல்டேஜ் கிட்ட மட்டும் தரும். அதை தாரத்துக்கு தான். ஸோ 0.1 வோல்டேஜ் வரும் மாதிரி இருந்தால் டிரெக்டாக 10 வோல்டேஜ் தரும். மேக்ஸிமம் நம்ம கொடுக்குற சப்ளை வோல்டேஜ் தான் அது. மேக்ஸிமம் இதில் சப்ளை வோல்டேஜை தான் நம்ம எடுக்கலாம். அதுக்கு குறைய எடுக்கலாம். அதை விட கூடின வோல்டேஜ் நம்மளால் இந்த விதியிலாக்கிலேருந்து எடுக்கலாம். சக்தி அப்படி உருவாக்காது இது. ஸோ இந்த 10 வோல்டேஜ் பேச்சிலேருந்து அவுட்புட்டை தரும். ஸோ இது வந்து 5 வோல்டேஜில் இருக்கு ஆரம்பத்தில். இது வந்து 0 இருக்கு, T7 0. ஸோ டெல்டா வி இன்புட் என்ன 5 வோல்டேஜ்.
ஸோ டிரெக்டாக 10 வோல்டேஜை தரும். ஏன் வி அவுட்புட் சமன் ஏ நோட் வி இன்புட். ஸோ இது 5 வோல்டேஜ்ண்டா ஏ நோட் வந்து 15. ஸோ 15 தர 5. ஸோ டிரெக்டாக விஎஸ்ஸை தரும். 10 வோல்டேஜை விட கூடையில இது வி அவுட்புட் வந்து பெரிய ஒரு பிரமாணம் வந்தாலும் நம்ம கொடுக்குற சப்ளை வோல்டேஜ் தான் அது மேக்ஸிமம் தரும். ஸோ டிரெக்டாக 5 வோல்டேஜ் வரும் T1ல. அவ்வளோதான் தெரியும் இப்போ நமக்கு. அடுத்தது 0 ஆகுது T7 இது 0, இது வந்து ஒரு வோல்டேஜ். ஸோ மைனஸ் வி அவுட்புட் என்ன பி ப்ளஸ்ல இருந்து பி மைனஸை கழிக்கிறேன், இதான் பி இன்புட். ஸோ இது மைனஸில் வரதால மைனஸ் 10 வோல்டேஜ் வரும். ஸோ திடீர் ஒரு மாற்றம். திரும்ப இது 5, இது 2 மேலுக்கு போகும். இந்த மாதிரி ஒரு அலை வடிவம் வரும். ஸோ ரெண்டாவது விடை. சம்டைம் 741 செயற்பாட்டு விரிவாக்கின்ற தராட்டி சிலாக்கள் 4வது கூட எடுத்திருக்கலாம். ஏன் டெல்டா வி பிரமாணம் கூட்டிட்டு போகுது. ஆரம்பத்தில் டெல்டா வி 1 இருந்த, இப்போ டெல்டா வி 5 2ன்னா 3 இருக்கு. இல்லை அதுவும் வராது. ஏன் ஆரம்பத்தில் 0 5 இருந்த, திரும்ப 1 5ஆகுது, அப்புறம் 2 5ஆகுது, திரும்ப 3 5ஆகுது. ஸோ வோல்டேஜ் குறையுது டெல்டா வி. ஸோ ரெண்டாவது விட அது ஸ்பெசிஃபிக்காக தந்தது 10 ஏ நோட் வந்து 15. சின்ன ஒரு மைக்ரோ வோல்டேஜ் இருந்தாலே அது 10 வோல்டேஜ் போய்த்திருங்கிறது, சப்ளை வோல்டேஜுக்கு அது போய்த்திருங்கிறதுக்காக தாரத்துக்காக தான் இந்த 701 செயற்பாட்டு விரிவாக்கின்ற தாரா. 38 39 40 40ஆம் கேள்வி. காட்டப்பட்டுள்ள தருக்க சுற்றுகளில் எது எவை பின்வரும் விதத்தில் செயற்படும்? எஸ் சமன் 0 இருக்கும்போது பேப்பு வந்து எக்ஸுக்கு சமனாக வரணுமா? முதலாவது FA சமன் then get x into s bar, இதான் FA. FB வந்து x plus s, FC வந்துட்டு x plus s bar, இல்லை x into திரும்ப இன்னொரு x into s bar into அதில் bar. ஸோ s 0ண்டா f வந்து எக்ஸுக்கு சமனாக இருக்கணுமா பார்ப்போம். இந்த இடத்துல s 0ண்டா s bar வந்து 1. ஸோ FA வந்து x into 1 எக்ஸுக்கு சமன். ஸோ இது வந்து சரி முதலாவது கான்செப்டுக்கு. s சமன் 1 இருந்தா s சமன் 1, அப்போ f வந்து 0 அறிக்கணுமா? ஓம் s சமன் 1ண்டா s bar வந்து 0. ஸோ x into 0 வந்து 0, f வந்து 0 FA. ஸோ இது ரெண்டு கன்செப்டுக்கும் சரியா வருது. ஸோ ஏ வந்து உண்மை. FB எடுத்தோம்டா ஏ உண்மைங்கிறதால 2 3 5 வராது. ஏ கட்டாயம் உண்மையா இருக்கணும். ஸோ பி வந்து உண்மையா பொய்யாங்கிறத பொறுத்து 1 4 டிசைட் பண்ணலாம். இதை மட்டும் பார்த்தாக்கா எக்ஸ் வந்து S 0ண்டா S பார் வந்து S பார் தேவையில்லையே, S 0ண்டா FB வந்து எக்ஸுக்கு சமன். இந்த இடத்துல S சமன் 1ண்டா x வந்து 0 இருந்தா என்ன, x சமன் 1 இருந்தா என்ன, FB வந்து 1 தான். ஸோ F 0 உண்மையாக வரணும், வாரது 1. S சமன் 1 ஆயிட்டுண்டா FB ஆட்டோமேட்டிக்காக 1 ஆயிடும். ஸோ இது வராது. ஸோ முதலாவது விட. அப்போ